தாந்தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜீரமணன். 2ஆம் மாதம் ஆரம்பித்தோம், அதாவது பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தோடனே காதல் தினத்துக்கான ஆரம்பங்கள் ஆரம்பிச்சிருவோம். 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி மட்டும் ஒவ்வொரு நாட்கள்னு சொல்லிடணும். ஏன்னா சிஎஸ் அந்த நாட்கள் பாடம் இல்லை, பார்த்தான் சொல்லணும். சொக்கலேட்டி அப்படி நிறைய டேகள் இருக்குது. நம்ம என்ன பொறுத்தவரை காதல்னா என்னென்றால் ஒருவருக்கு உண்மையாக இருக்கிறத தாண்டி சுதந்திரமாக இருப்பது, மற்றவருடைய சுதந்திரத்தை, எங்களை காதலிக்கிற சுதந்திரத்தை பாதிக்காமல் அவரோருக்கு நாங்கள் எப்போதும் சப்போர்ட்டிவ் ஆகியும் அதே நேரம் உண்மையாக இருப்பது தான் காதல். இப்போ காதலிப்பவர்கள் மாறிக்கொண்டிருக்கலாம், ஒரு வருடங்கள் ஒரு ஜெனரேஷன் மாறி. ஆனால் காதல், உண்மை காதல் என்பது மாறாது. மாறாக காதல்ன்றதை வச்சு கொண்டு ஒரு ஆளை கட்டுப்படுத்துவது, நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி கட்டுப்படுத்துவது, அது காதலே ஆகாது. காதல்ன்றது இருவர் சுதந்திரமாக வாழ்வது, தங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதுதான் என்னை பொறுத்தவரை காதல். காதல் என்பது பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். எந்த கருத்தை நான் சொன்னான் சொல்லிக்கு இப்போ இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், ஒவ்வொரு இடத்துக்கு போகிறேன், போயிட்டு அங்கே காதலிக்கிறவரை சந்திச்சுட்டு என்னோட காதல் அனுபவங்கள் என்ன மாதிரி கிஃப்ட்டுகள் வேண்டினோம் என்று சொல்ல போகிறேன். என்றால் என்ன மாதிரி இளைஞர்களை சந்திக்க தான் உங்களுக்கு அந்த இப்போ இருக்க காதல் எப்படின்னு தெரியும். முதல் குறிப்பிட்ட போல தான் உண்மை காதல் என்றுமே மாறாது, அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் காதலிப்பவர்கள் அந்த ஜெனரேஷன் மாறிக்கு அவருடைய காதலிக்கிற விதங்கள்லாம் மாறலாம். காதல் என்றும் காதலாம். எப்போதும் காதலுடன் உங்கள் வழிபோக்கன் நோக்கி பயணிப்போம். தம்பி வணக்கம். வணக்கம். இப்போ காதல் தினம் நடந்துருக்கு. ஆமாம். அப்போ காதல்ண்டா என்னன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? பெண்களுக்கு ஒரு ஆள் இருக்கிறா, அதான் காதல். உங்களுக்கு ஒரு ஆள் உண்மையாக இருக்கிற காதல். ரைட். நீங்கள் காதலிக்கிறீங்களா? நீங்கள் காதலிக்கிறதுக்கு முதலாக காதலிச்ச பிறகு சந்தோஷமாக இருக்கிறீங்க? காதலிக்கு பிறகு. பிறகு ஏன் அப்படி? அது அவள் அன்பா பார்க்குறேன். இதுக்கு உங்களோட அம்மா உங்களோட அன்பா பார்க்கலையா? பார்த்தா இதே மாதிரி வராது. இதே மாதிரி வராது. அம்மாவோட காதலி முக்கியம். ரைட். காதலிக்கு இந்த முறை காதலுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க? இன்னும் மினிட்டேன் செட் பண்ண. போன முறை என்ன கொடுத்தீங்க? போன முறை பேர் அடிச்சு கொடுத்தேன். இதயம். ரைட். ஓகே. இப்போ போன வருஷம் காதல் தினம் கொண்டாடிங்க, இந்த வருஷம் காதல் தினம். அதுக்குள்ள கூட காதல் குறைஞ்சிட்டா கூடிட்டா? கூடி. அடுத்த வருஷம் இன்னும் கூடிக்கொண்டே இருக்கும். ஓகே, வாழ்த்துக்கள். தம்பி வணக்கம். இப்போ காதலர் தினம் போய்கொண்டிருக்கு. இப்போ 1ஆம் தேதியிலேருந்து சொக்லேட் டே அப்படி இப்படின்னு நிறைய டே சொல்லி 14ஆம் தேதி காதலர் தினம். காதல்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காதலண்டா அது ஒரு தேவையில்லாத விஷயம். நேரத்தை வீணாக்குறதுக்காண்டி சும்மா காதல் பண்ணி நேரத்தை வீணாக்கணும். சரி, ஓகே. இப்போ அப்போ காதலிக்கிற ஆகலன்னு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது ஒரு பொய்யான விஷயம். ஓகே. உங்களுக்கு காதலில் நம்பிக்கை இல்லை? அப்போ நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை வர போகிறதும் இல்லை. அப்போ இப்போ சரி, ஓகே. ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னா என்ன கிஃப்ட் நீங்கள் கொடுப்பீங்க? நீங்கள் காதலிக்காட்டியும் காதலுக்கு சரியான கிஃப்டாக என்ன கிஃப்ட் இருக்குது? அது ஒரு காசை சிலவழிக்கிற மாதிரி கிஃப்டை வேண்டி கொடுக்குறாரு, தேவையில்லாதது. ஓகே, உங்களோட ஐடியா நல்லா இருக்குது, நன்றி. காதலர் தினம் பண்ணோடனே நிறைய பேர் நிறைய கிஃப்ட்டுகள் வித்தியாசமாக கொடுக்கணும் யோசிப்பினம். அப்படியான கிஃப்ட்டுகளை கொடுப்பினம் என்றால் காதல் தினத்தில் முக்கியமானது அவர் கொடுக்குற பரிசு தான். காதல் பரிசு தான் முக்கியம். அந்த விதத்தில் நாங்கள் இதில் வந்தோன்ற பார்த்தோம். இந்த பட்டத்திலேயே தன் காதலை பிரதிபலிச்சிருக்கிறார். இப்போ அண்மையில் தெப்பங்குளம் முதல் நடந்த பட்ட திருவிழா, பட்ட சீசனில் தளபதி என்ற கொடியை வச்சு ஒரு பட்டம் ஏற்றி இருந்துச்சுனம். அதே மாதிரி நிறைய வித்தியாசமான பட்டங்கள் ஏற்றி இருந்துச்சுனம். அளவில் பெரிய பட்டங்கள் சரி, நிறைய பட்டங்கள் வித்தியாசமாக பார்த்தனாங்க. ஆனால் இந்த பட்டம் சற்று வேறுபட்டது. இந்த பட்டம் காதலத்தோடு சம்பந்தப்பட்ட பட்டம். இது ஒரு காதலை பிரதிபலிக்க ஒரு பெருசாக தான் கட்டப்பட்ட பட்டமோட தகவல் வந்துச்சு. இந்த பட்டத்தை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது ஒரு சிறந்த காதல் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பட்டத்தை என்னென்ன கையில் கொடுக்க போகிறாரா, இல்லை வானில் ஏற்றி அந்த நூலை கொடுக்க போகிறாரா, காதலில் கைவிடக்கூடாது அந்த நூலை கொடுக்க போகிறான்னு தெரியலை. இந்த பட்டத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அண்ணன், காதலண்டா உங்களோட மனசில் எழுதுற எண்ணம் என்ன? காதல்னு சொன்னால் ஒரு அழகான கவிதை. காதல். இப்போ அந்த கால காதலுக்கும் இந்த கால காதலுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க? அந்த காலத்தில் காதல்கள் கடிதம் மூலமான காதல், இந்த காதல் போன் மூலமான காதல். ஓகே. இப்போ அந்த 2ஆம் மாதம் தொடங்கினோடனே 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி மட்டும் சொக்லேட் டே, ஹக் டே, கிஸ் டே அப்படி டேயாக வச்சுக்கிறாங்க. அந்த 14 நாட்களும் அப்படி கொண்டாடுறது சரியா? காதலிப்பவர்கள் கொண்டாடுறது சரியான விடயம் தான், சந்தோஷமா விடயம் தானே. காதலிப்பது சந்தோஷமா இருக்கலாம், காதலிக்கு கிஃப்ட் கொடுக்கறது சந்தோஷம். காதலிக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க எனக்கு தேடி தெரியும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல விடயம், மனசுக்கு சந்தோஷம், காதலிக்கு சந்தோஷம்,
என்ன காதலன் கொடுக்க காதலுக்கு துன்பமான பேர் என்றால் அவன் காதில கரியா போது அவளாந்தார். ஓகே, இப்போ அந்த காலத்துலயா இந்த காலத்துலயா வந்து உண்மையான காதல் கூட இருக்கு? அந்த காலத்தில் உண்மையான காதல், இந்த காலத்திலே அப்படி உண்மையான காதலிப்பவர்களை நான் காண்றது குறைவு. அப்போ முந்தைய காலங்களில் கடிதம் கொடுத்தானே காதலிச்சது, அது எப்படி கடிதம் கொண்டு கொடுக்கணும்? போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா இல்லாட்டி கடிதம் கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்ட் பொடிகள் மூலமாக அது கடிதத்தை கொடுத்து விட அவன் கொண்டு அவங்க காதலிக்கு கடிதத்தை கொடுத்து அது என்னன்னு சொல்றது, வெயிட் பண்ணி நான் அதை வெயிட் பண்ணி இப்போ ஒரு துன்பத்திலும் ஒரு இன்பமான காதல் பிரிஞ்சுதான் காதல் நேர சந்திக்கிறாது காதலின் காதலி. இப்போ கடிதம் மூலமாகவே அதை ஒரு பரிமாறி தங்களுடைய காதலை வளர்த்து கல்யாணம் வரைக்கும் போயிருக்கிறார்கள். இப்போ அது என்ன சாத்தியப்படுது? இப்போ 2 பேரும் கதைக்கூடிய சந்தர்ப்பமே இல்லை, ஆனால் என்ன கல்யாணம் வரைக்கும் போய் என்ன கதைப்பினா பிறகு ஒரு என்ன சொல்றது, ஃப்ரெண்ட் போயிட்டு இன்னடத்துக்கு வர சொல்லி நான் இன்னடத்துக்கு வாரேன், இப்போ கோயிலடிக்கு வாரேன்னு கோயிலில் போயிட்டு கதைப்பினோம். அப்போ அதோட நல்ல சந்தோஷமாக இருக்கணும். இப்போதை காதல் போனில் கதைச்சி போட்டு வீடியோ கால் மூலமெல்லாம் கதைச்சி நேராக பார்க்குற மாதிரி வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இப்போ சமூக வலைத்தளங்கள் இருக்குது. அதனால அவை தங்கள் காதலை வளர்க்கணும். ஆனால் பிரச்சனையும் வருது. என்ன பிரச்சனை? பணம், காது தான் பிரச்சனை. நீங்கள் இவ்வளோ விடயங்கள் சொல்கிறபடியா உங்களுக்கு அந்த அது சம்பந்தமான விஷயங்கள் தெரியும். இப்போ காதல்ன்றதை சொல்லி ஒரு ஆளை இன்னொரு ஆள் சுதந்திரமாக வாழ விடுறானே காதல் கூடுதலாக காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு முதல் எது அவைக்கு சந்தோஷம் இருந்த கதைக்கிறது, பேசுறது, பழகிறது ஒரு விஷயம் வந்து சந்தோஷமாக சொல்லியிருக்கணும். ஆடைகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். பிறகு காதலிச்சா பிறகு இதை நீ செய்யக்கூடாது, அதை நீ செய்யக்கூடாது கட்டுப்படுத்துறது இருக்கட்டும், அது காதலா? கட்டுப்படுத்துறது வந்து புலியானபடி முன்னாடி அது காதலாக இருக்குது. அது கட்டுப்படுத்தல தானே அவனை வந்து சுய விருப்பங்கள் இப்போ என்ன சுதந்திரம் இருக்கணும், இதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது. என்னதுன்னா காதலிக்கு முன்னம் அவள் சுதந்திர மாதிரி வாழ் காதலிச்சு திருமணமான அப்புறம் ஒரு இந்த என்னன்னு தர்றது கட்டுப்பாடு தான். இது தாலி கட்டினால் கட்டின மாதிரி தானே இருக்கும். அப்போ அதனால பிரிக்க பிரச்சனை எல்லாம் அதே அந்த காதலுக்கு அந்த கட்டுப்பாடு வருது. அது மனதுக்கு அது அந்த வந்துடும். இப்போ குடும்பம் கொண்டு வந்துடுது. இப்போ கல்யாணம் கட்டினா ஒரு குழந்தை பிறந்துடுது. அப்போ ஒரு பிறந்தா அப்புறம் ஒரு அவைகளுக்கு சுதந்திரம் இருக்காது. இல்லை குடும்பத்துக்காக உழைக்க வேண்டிய நிலைமை தானே. இல்லை நான் இப்போ கேட்க வர ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு காதலிக்க முதல் காதல் ஓகே சொல்ல முதல்ல காதலிக்க நேரத்தில் பல விடயங்கள் வந்து ஓமண்டு வீணம் அது பிடிச்சிருக்கணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதெல்லாம் மாற்ற சொல்லி நிற்பினோம். கல்யாணம் கட்டினா அப்புறம் காதல் தனக்கு இப்போ கல்யாணம் கட்டினாவே எனக்கு என் மனைவி எனக்கு மாற்றுறேன் தான் சொந்தமான நிலைமை அவைன்ற மனதில் எழுது. இப்போ கணவன் வேறு எங்கேன்னு போக முடியும். ஏன்னா என் புருஷன் எனக்கு மட்டும்தானன்ற மாதிரி அதே மாதிரி அவனும் என் மனைவி எனக்கு மட்டும்தான். காதலிக்கு அந்த எண்ணம் வேறு. காதலி எத்தனையோ பேரை சைட் அடிக்கிற மாதிரி தானே காதல். அப்போ அந்த காதலிக்கே மனதுக்கு இருக்கும். வேலை இந்த மனைவியாக விர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவன் தான் உண்மையாக காதலிப்பான். அதான் உண்மையாக காதலிப்பான். ஆனால் சுதந்திரமாக வாழ விடுறவன் தான் உண்மையான காதல். கட்டுப்பாட்டில் வாழ விடுறவன் தான். ஆனால் சுதந்திரமாக வாழ விடுறவன் தான் உண்மையான காதல். அதெல்லாம் உண்மைத்தன்மை கூட இருக்கும். உண்மைத்தன்மை கூட இருக்கும். வெறும் இந்த இது இருக்காது, புரிந்துணர்வு இருக்கும். சுதந்திரமாக திரிகிறதான் நல்லது. ஏன்னா அவரை உங்களுங்கள் மனதில் இருக்கவன நான் போகிற இடம் சரியாக நான் செயற்பட்டால் எனக்கு சுதந்திரம். அது புள்ளையான தரிப்பில் பார்க்க தான் அது புள்ளையாக நடக்கும். அதான் பிரச்சனை. ஆனால் அந்த கட்டுப்பாடுகளும் சில பிள்ளைகளை செய்ய தூண்டக்கூடிய தொடர்ந்து கட்டுப்பாடு வைக்க அது சில இன்னும் பிரச்சனைகளை கூட்டுமே தவிர குறைக்காது. ஓகே, நன்றி மசாவலுக்கா. தேங்க்யூ. தம்பி வணக்கம். காதலர் தினம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? ஒன்றுமே தோணா போது கொண்டு போய் சக்கடாக்க சரி அந்த நாளன். ஓகே, நீங்கள் அப்போ அந்த காதலிக்கிற ஆக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணும்? திரும்பிய பார்க்க தேவையில்லையாக்கள். ஓகே, காதல் வந்து கிஃப்ட் வண்டி கொடுப்பீங்களோ, அதை பார்க்க உங்களுக்கு என்ன தோணும்? வீண் காசு. ஏன்னா இப்போ நீங்கள் தாடி வளர்த்துக்கிறீங்க? சுதந்திரம் என்ன சுதந்திரம்? காதலில் இருந்து சுதந்திரமா? எங்கிட்ட படிக்க அங்கே இருக்கிறாரு யாருமா இருக்கிறது. ஏன் அந்த காதல்ண்டா உங்களுக்கு இவ்வளோ வெறுப்பாக இருக்கு? நாட்டில் நடக்கிறது பார்த்தாலே மனம் பெறாது காதல். சரி, ஓகே, அதே முடிங்க. இப்போ முந்தி இருந்த காதலா இப்போ இருக்க காதலா உங்களுக்கு நல்ல காதல் நினைக்கிறீங்க? முதல் இருந்த காதல் நல்லா. முதல் இருந்த காதலாளியா உங்களுக்கு இந்த தாடி வளர்ந்தது இல்லாட்டி? இல்லை, நான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அதை வளர்க்குறேன். ஓகே, நன்றியா. தம்பி வணக்கம். காதல் என்றால் என்ன நினைக்கிறீங்க? ஒரு உன்னதமான விஷயம். இப்போ காதலிக்கிறாக்களை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? அது அவரவருக்கு சுதந்திரமான தனிப்பட்ட விருப்பம். அப்போ ஒரு காதலுக்கு ஒரு கிஃப்ட் வண்டி கொடுக்குறேன் தானே, அதை பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது?
அவங்க தங்களை என்ன ஒரு இதை அன்பை வழிபாட்டுறதுக்கு காதல். நீங்கள் காதலிக்கிறீங்களா? இல்லை, காதலிப்பீங்களா? அது அவரவருக்கு அந்த இதில் வந்தால் காதலிக்கலாம். அந்த இதில் எந்த இதில் வேறு ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஒரு 2 பேர் விருப்பப்பட்டா தான் இருக்குங்க, ஒரு ஆணும் பொண்ணு. ஆணும் பொண்ணு இருப்படும். நீங்கள் இது வரைக்கும் இந்த பெண்ணையும் விருப்பப்படல, காதலிக்க விருப்பம் பேர் இல்லையா உங்களுக்கு? இல்லை. இல்லையா? ஓகே, அடுத்த முறை நீங்கள் ஒரு காதல் ஜோடியாக இருக்கணும். ஓகே அண்ணா வணக்கம். வணக்கம். என்னண்டா காதல் தினம்டா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காதலண்டா என்ன நினைக்கிறீங்க? காதலண்டா பொதுவாக சொல்ல போனால் நாங்களும் பொய்யான ஆட்கள் தான், அவையிலும் பொய்யான ஆட்கள் தான் இல்லைங்க. இதை சின்ன வயசுல எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, லவ்ண்டா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி எங்க ஒரு சந்தோஷம் வந்தது. இப்போ நாட்டை பொறுத்த அளவில் கட்டின மனுஷ கூடி நம்பியில கட்டம் இருக்கு. அதுக்கு உண்மையான விவரங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இப்போ தனியாக பெண்கள்ல மட்டும் குறை சொல்லிடலாம். இல்லை அவங்கள குறை சொல்லல, எங்களை என்ன சொல்றோம், நாங்கள் கலராக பைக் வச்சிருந்தா பின்னுக்கு வருவாங்க பிள்ளைங்க. அது இல்லைன்னு தெரிஞ்சா எங்களை விட்டு போயிடும். அப்படியான பொம்பளை பிள்ளை இந்த காலம். அதே மாதிரி தான் நாங்களும் அவங்களோட ஸ்டேட்டஸை பார்த்து நாங்கள் சரிதான் சொல்றோம். இப்போ என்னன்னா முந்தியான் காதலுக்கு இப்போதைய காதலுக்கு என்ன வித்தியாசம்? இந்தியான் காதல் தான் என்னன்னு சொல்ற ஒரு தவிப்பு இருந்தது பிள்ளைங்க. எங்கடா அவன் பதில் வர்றதுக்கு ஏண்டா அந்த காலத்தில் ஃபோன் இல்லை, கடிதங்கள் தான் பிள்ளைங்க. அது கடிதம் கொடுத்து கை மாறி வரவே எவ்வளோ லேட் ஆகும். அப்போ அவங்கள இடையில நிறைய அன்பு இருந்தது. ஏன்டா அன்பு உருவாகி கொண்டு இருந்தது, அந்த ரிப்ளைக்காகவே அன்பு. இப்போ அப்படி தானே, ஹாய் ஹலோண்டா ஒரு சொல்லுலே ஹலோல எல்லாம் முடியுது. ஓகே, இப்போ காதல் தினம் கொண்டாடுறதை நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? காதல் தினம் கொண்டாடுறது ஒரு சில பேருக்கு சந்தோஷமான விஷயம், ஒரு சில பேருக்கு அது சகிக்க முடியாத விஷயம். நீங்கள் இதுவரை கொண்டாடி நினைக்கிறேன் காதல்? நான் கொண்டாடி இல்லையா? எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா நான் லவ் பண்ணுறேன் இல்லை, லவ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அந்த லவ்ல இன்ட்ரெஸ்ட்லாம் போனவங்க? லவ்ல இன்ட்ரெஸ்ட்லாம் போனது காரணம் நாங்கள் உண்மையா இருக்குன்னு அவங்க சரியான பொய்யா இருந்தாங்க, அவங்க உண்மையா இருக்கேன் நாங்கள் சரியான பொய்யா இருந்தாங்க. இதுண்ட விட எதுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. எப்படி அதை புரிஞ்சு கொள்றதும் சரி. அப்ப காதல்ல நாங்கள் மும்முரமா இருக்கிறோம், இல்லை நட்போட மும்முரம் இருக்கல, நீங்க வேலை வாய்ப்புல மும்முரம் இருக்கா, வாழ்க்கைக்கு நல்ல நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் விட்டு எங்களோட வீட்டுக்கார முன்முகமா இருப்போமா இருந்தா எல்லாமே சரியா இருக்கு. காதலும் நல்ல முன்னு சொல்லல, நட்போலும் நல்ல முன்னு சொல்லல. வீட்டுக்காரரை மட்டும் நான் யோசிச்சோம்னா வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்போ காதலில் இப்போ கூடுதலாக கட்டுப்படுத்தல் ஒன்று இருக்குது தானே கூட. இப்போ காதலிக்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற ஆட்கள் காதலிக்க ஆரம்பிச்சப்ப காதல் ஓகே சொன்ன அப்புறம் கட்டுப்படுத்துகிற ஒன்று இருக்குது தானே, அது ஒரு பொய்யான காதலாக தானே இருக்கும் இல்லையா? கட்டுப்படுத்த எங்களை அவங்க கட்டுப்படுத்த சொல்கிறீங்களா இல்லை நாங்கள் பொதுவாக நீங்கள் அவங்கள கட்டுப்படுத்து, அவங்க உங்களை கட்டுப்படுத்துறது ரூல்ஸ் போடுவோம் வேணுண்டு. நீங்கள் அந்த இடத்த போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அப்படி கூட போடக்கூடாது இல்லை. அந்த டைம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொம்பளை பிள்ளையும் இருக்கிறாங்க. அதை ஒரு பொய்யான விஷயமா நாங்கள் பொய்யா இருக்கிறோம்னு சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடியவும் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்டா, அதே பொம்பளை பிள்ளையே அப்படி இருக்க தானே காதலிக்கிறேன், பிரேன் அதை மாற்றணும்னு ஆசைப்படுறேன். மாற்றணும்னு சொல்லி ஆசைப்பட்டா இந்த காலம் அப்படி ஆயிட்டு. நாங்கள் ஆசைப்பட்டோமா இன்னொருத்தர் அவங்கள ஆசைப்படக்கூடாது, சரி பாதுகாக்க நோக்கம் அவங்கள இனி அவங்க எங்களுக்கு தான் நோக்கத்தோடு. ஆனால் அவங்களோட மனசை நாங்கள் ஆராய எல்லாமே இருக்கு. இப்போ காதல் இப்போ இருவருமே உண்மையான காதலும் இருக்கு, ஆனால் பிள்ளையான காதலும் இருவரும் செய்யணும்னு சொல்ல வரையும் இந்த காலத்துல. காதல்னா உயிரை கொடுத்து காதலிக்கணும் இருக்கிறாங்க பிள்ளைங்க. இவள் இல்லாட்டி வாழ்க்கை இல்லை. ஏண்டா இப்போ ஒரு வருஷமாவது இப்போ எங்களுக்குள்ளே ஒரு அப்படி நடந்திருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளைங்க விஷயத்தால அவன் சேர்த்துருக்கான் பிள்ளைங்க. அதனால நான் அதை நம்புறேன். ஏன் எங்களுக்குள்ளே நடந்த விஷயத்தால நான் அதை நம்புறேன். ஆனா அவங்களும் அப்படி இல்லை, அவங்க இப்போ ஒரு ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அப்ப காதல்ல தற்கொலை செய்யற விஷயத்தை எப்படி பாக்குற? சரியான விஷயமா பாக்குறீங்க? அது சரியா புள்ளையான முட்டாள்தனமான வேறு, மடத்தனமான வேறு உண்டாது. ஆனா அப்படி காதலும் இருக்குதானே இப்போ இருக்கிறாங்க. ஆனா அவங்க இப்ப பொடியங்க தற்கொலை செஞ்சுட்டாங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளை அவனுக்காக கடைசி மட்டும் இல்லை. அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை செத்துட்டாங்கன்னு சொல்லி பொடியன் நாங்களும் அவங்களுக்காக கடைசி மட்டும் இல்லை. கடைசி மட்டும் இருக்க போறா இருக்கா அம்மா அப்பாக்கா அவைக்கு உண்மையா இருந்தா சரி. அவங்க பெற்றவங்களை லவ் பண்ணி பார்ப்போம், மனசு சந்தோஷமா இருக்கு பிள்ளைங்க. நன்றி 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 நன்றி. ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. வணக்கம். வணக்கம். இப்போ காதல்னா நீங்கள் என்ன உங்கள் மனசில் தோன்றது?
காதல்ன்னு சொன்னால் ஆரம்பத்தில் நானும் காதலிச்சு தான் கல்யாணம் கட்டினேன். வெரி குட். அதுக்கு பிறகு நிறைய விஷயங்களை காதலிப்போம். காதலுக்கு அந்த காதல் தொடர்ந்து லைஃப் வரையும் போகணுமென்றா நிறைய விஷயத்தை காதலிக்கணும். வாழ்க்கைக்கு தேவையானதை காதலிச்சு பெற்றுக்கொள்ளணும். காதலிக்கிற அந்த விருப்பத்தை அடையணுமென்றா எல்லாத்தின் மேலேயும் காதல் இருக்கணும். அதுதான் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே பாய். நீங்கள் லவ் பண்ணி வெரிங் பண்ண கொண்ட காதலுக்கு பிறகு நிறைய காதல் வரும் அப்படி சொல்றீங்க? நிறைய காதல் வரும். அது இப்போதைய 2K பொறுத்த வரைக்கும் வேற பிள்ளைகளில் வர்ற காதலை நான் சொல்லல. அந்த காதல் சக்ஸஸ் என்ற பிறகு லைஃபுக்கு தேவையானதை தேடுறதுல ஏற்படுற காதல். உதாரணமாக வேலையில் காதல் வரணும், அவங்கள நல்லா வாழ வைக்கணுமென்றதுக்காக ஒரு காதல் வரணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வெட்டிங் பண்ணி எவ்வளோ காலம் ஆகுது? 2 years ஆகுது. இப்போ 2 years நீங்கள் காதலிக்க டைம் இந்த காதல் அப்படியே இருக்கு, குறைஞ்சிட்டா கூடிக்கொண்டு தான் போகுது ஒழிய அவங்க சொல்லுவாங்களா அவங்கள காதல். எனக்கு இப்போ 1 yearல எனக்கு ஒரு பேபி இருக்குது. இப்போ அவன்ல சரியான காதல் வரும். அவங்களுக்கான சொத்து சேர்க்கிறதுல ஒரு காதல் வரும். அப்படி எங்களுக்கான அதுதான் ஒரு உண்மையான ஒரு காதல். அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் காதல். ஓகே. அப்போ காதலர் தினம் கொண்டாடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காதலர் தினம் அது ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும். சில பேர் காதலர் தினத்தை ஒரு மாடலாக இப்போதைய கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் காதலிக்காதவனை மனுஷனாவே மதிக்கிறாங்க இல்லை. அதுதான் உண்மை. 100க்கு 100% அதுதான் உண்மை. இப்போ 15 வயசு படிக்கணும் பார்த்தாலும் எனக்கு ஆள் இருக்குன்னு சொல்றதுல அவனுக்கு ஒரு கெத்து பெருமை. அதைத்தான் இப்போதைய காதல்ன்னு நினைக்கிறாங்க. அது காதல் இல்லை, அது டிஜிட்டல் காதல். ஓகே. இப்போ என்னன்னா காதலர் தினத்துல இப்போ 14 நாளும் அந்த கிஸ் டே, ஹக் டே, சாக்லேட் டே எல்லாம் இருக்கு தானே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு அதை பற்றி அனுபவம் இல்லை. என்ன பேர் காதல் சக்ஸஸ் என்ற எந்த நாளும் ஹாப்பி டே மட்டும்தான். ஃபுல்லாக ஹாப்பி டே. சரி, ஓகே. இப்போ நீங்கள் அந்த கால காதலுக்கு இந்த கால காதலுக்கு என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? அந்த கால இந்த கால காதலை தான் நான் சொல்கிறேன். கெத்துக்கு தான் காதலிக்கிறாங்க. இப்போ நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 வயசுலேயே காதல்ன்னு சொல்கிறாங்க. யாரும் எனக்கு ஆள் இருக்கு அதுதான் கெத்தண்டே நினைக்கிறாங்க எங்களோட கொடி எழுப்ப. அதான் உண்மை. இப்போ காதலில் தற்கொலை செய்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காதலில் அது உண்மையான காதலாக இருக்காது. எதை வச்சு சொல்கிறீங்க? காதலில் தற்கொலை என்று சொல்கிறது ஒரு 5 நிமிஷம் ஏற்படுற ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆக்சிடென்ட், ஏதாவது ஒரு முகமுறிவு இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு மெனக்கசைப்பு, அந்த 5 நிமிஷம் ஒரு எடுத்த முடிவை வாழ்கிறதுக்காக யோசிச்சா அவன் அந்த காதலில் தற்கொலை செய்கிறானே அவன் லைஃப்பில் எதையோ ஒன்றை சாதிக்கலாம். ஓகே. காதலில் விட்டு கொடுப்புன்ற முக்கியம் என்று சொல்லியிருந்தேன் தானே, அது எந்த அளவில் உங்களுக்கு காதல் சாத்தியம்? கண்டிப்பாக விட்டு கொடுப்பு இல்லாட்டிக்கு எதுவுமே சரி வராது. விட்டு கொடுப்புன்றது காதலிச்ச காலத்தில் இருந்து கூட வாழ்ந்து சாகுற காலம் வரையும் விட்டு கொடுப்புன்ற இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் காதல். காதல்ன்றதுக்குள்ள விட்டு கொடுப்பு தான் ஒரு பெரிய ஒரு இது. காதலுக்குள்ள சுயநலம் இருக்குமா? சுயநலம் இருந்தால் அது சொல்கிறது உண்மையான காதலாக இருக்காது. என்ற பொதுநலமாக தான் பார்க்கணும் எல்லாத்தையும். இப்போ காதல்னு சொல்ல போனாலே அது 2 உயிர் சம்மந்தப்பட்டது. ஆனால் 2 உயிர் காதலில் இணையக்க அது ஒரு மனம். 2ம் ஒரே மாதிரி தான் யோசிக்கணும். 2 பேரும் அவைக்கு தேவையானது டிஃப்ரெண்டாலாம் யோசிக்கக்கூடாது. அவன் குறிக்கோள் ஒன்றா மட்டும்தான் இருக்கும். அதுதான் உண்மையான காதல். காதலில் சந்தேகப்படுறதுன்றது சந்தேகம்ன்றது காதலில் வரத்தான் வேணும். அது தன் காதல் நிலையானதை பற்றின ஒரு சந்தேகமாக மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய இப்போ இந்த காலகட்டத்துக்கு எல்லாம் விட்டு கொடுக்க ஆம்பளை இருக்கணும். ஒரு 4-5 கேர்ளோட கதை கேட்கல, அதே மாதிரி தன் பார்ட்னரும் 4-5 பேரோட கதைக்கிறேன். ஏன்னா இந்த காலம் இந்த ஃப்ரெண்ட்லி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கல்ச்சரர். அப்போ அதில் விட்டு கொடுப்பு சந்தேகம் எல்லாம் நார்மல். ஆனால் அதை பாரதூரமாக கொண்டு போகக்கூடாது. ஓகே. இப்போ காதலில் ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்த்து லவ் பண்ணுறோம்னு சொல்லிடணும். வெளித்தோற்றத்தில் அவன் பழக்க வழக்கங்களை பார்த்து காதலிக்கிறோன்னு சொல்லணும். ஆனால் கொஞ்ச நாள் போன அப்புறம் அதை கட்டுப்படுத்துறது ஒரு சிலர் செய்யணும். இப்போ காதலிச்சவரை மாற்றுறதோ காதலிச்ச பெண்ணை மாற்றுறதோ கட்டுப்படுத்துறது எவ்வளோத்துக்கு சரியான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க? கட்டுப்படுத்துகிற அது அவங்கள்ட லைஃப்பை ஒரு நேர் ரோட்டில் கொண்டு போகணுமெண்டா இப்போ நாங்கள் இப்போ காதல் இப்போ நான் இப்போ சுதாரணமாக சொல்லக்குள்ள ஒரு கல்லு முள்ளுமான ஒரு பாதையாக இருக்கும். அதில் 2 பேர் சேர்ந்து பயணி கேட்க அது ஒரு தேஞ்சு போன ஒரு ஒட்டியடி பாதை மாதிரி மாறிடும். அது ஒரு அனுபவ காதல்னு சொல்லுவாங்க.
அது வந்து போயிட்டே இருக்கணும், புதுசு புதுசாக பாதைகளை வகுத்து கொண்டு போயிட்டே இருக்கணும். திருப்பி இப்போ சில பேர் வந்து இளமையில முதுமையடைஞ்சவொன்னு சொல்லுவாங்க, எனக்கு இளமையில இருந்த காதல் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒற்றையடி பாதை மாதிரி அப்படியே லாங் டிரைவாக போய் கொண்டு திரும்பி பார்க்க வர்ற இடங்கள்ல தான் சில குடும்பங்கள் குலைகிறது. ஓகே, இப்போ காதலிச்சு திருமணம் செய்து விவாகரத்து வரைக்கும் போகுது. அதே அதான் நான் சொன்னேன், திரும்பி சில பேர் நினைப்பினா நான் இளமையில இருந்த மாதிரி இப்போ என்ன பார்ட்னர் இல்லைன்னு சொல்லி போட்டு இன்னொரு ஆள சில பேர் போயாவும் சரி கேர்ளாவும் சரி குடும்ப சும காரணமாக ஆண் வந்து என்ன செய்வானண்டா தன் லைஃப் பார்ட்னரோட டைம் வந்து செலவழிக்கலாது. ஏன்டா அவனுக்கான தேவைகளை வந்து கூட்டி விடுறதும் அந்த காதல் தான். அவன் என்ன வேலையை காதலிப்பான், பிள்ளைகளுக்காக 4-5 சேர்க்கணுமென்று காதலிப்பான். அதை திரும்பி பார்க்கணுமென்று நினைச்சா அந்த குடும்பம் கொஞ்சம் பிரியறதுக்கு சான்ஸ். பெண்கள் ஆண்கின்றதான்றி ஒரு சிலர் இப்போ பெண்களில் வந்து தாங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கும் சரி இல்லாட்டி அவைட்டு பயணப்படுறதுக்காக வந்து காதலிச்சு வந்து தங்களோட வாழ்க்கையை சுயநலமாக போயின்னு தானே, அது காதலா? அது வந்து காதல் இல்லை. அது வந்து இந்த காலத்தில் வந்து கெத்தா வாழணுமென்று ஆசைப்படுற ஒரு சில ஆட்கள் இப்போ இருக்கத்தான் 100க்கு வந்து அது அவை மனசு சம்மந்தப்பட்டது. அதுக்கு வந்து நான் கருத்து சொல்லல. அது காதலா நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ நாங்கள் வந்து நல்லா வாழ்றோம்னு சொல்லி சில பேர் விளம்பரப்படுத்துகிறோம். சில அந்த வெளிநாட்டு மோகங்கள் அதுகளால சில பேர் வந்து இதுதான் காதல்ன்ற ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு வயசு வித்தியாசம் பார்க்காம இப்போ கேர்ள்ஸை வந்து சொல்லுங்க வயசு வித்தியாசம் பார்க்காம வெளிநாட்டு மாப்பிள்ளைகள் 50 வயசு என்றாலும் 25 வயசுக்குள்ள கட்ட ரெடி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஆடம்பர வாழ்க்கையும் அந்த காசும் தான் அவங்களுக்கு ஒரு காதலா தெரியும். பெண்கள் ஒரு புறம் இருந்தாலும் ஆண்களே ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க. ஆண்களே ஒரு சிலர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா அப்படி வாழ்ந்து பிரயோசனம் இல்லை. இப்ப நாங்கள் வாழ்ந்த வேண்டாம் ஒரு பிராண்டட் நீங்க கேள்விப்படுங்க என்னதுக்கு இதுன்னு சொல்லி ஒரு அடையாளம் இருக்கு. இப்படித்தான் இவன் வாழ்றான்னு சொன்னா அவன் இப்படி கெத்தா வாழ்ந்தாலும் அவன் அடையாளம் வந்து 0 தான். ஓகே, அப்போ ஓவராலா உங்களோட கருத்து வந்து உண்மையான காதல் எப்பவுமே உண்மையான காதல் எப்பவுமே வந்து 0 இருக்கிறவனை கூட டாப்புக்கு கொண்டு வரும். இப்போ எந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முதல் கையில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. இந்த காதல் சக்ஸஸுக்கு பிறகு எல்லாம் பேர் நான் இந்த கால ஆக்களுக்கும் சரி அந்த கால ஆக்களுக்கும் சொல்கிறேன், காதலியுங்கோ, தொடர்ந்து காதலியுங்கோ. காதலிக்கிறதால எல்லாம் கிடைக்கும். அந்த காதல் சக்ஸஸ் என்றால் அது மூலமாக இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு காதலிச்சு கல்யாணம் கட்டினா அந்த காதல் உண்மைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாத்தையும் அடையலாம். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு இது வரும், அவங்களுக்காக செய்யணும் இவங்களுக்காக செய்யணும் ஒரு அடையாளத்தை வந்து காதல் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன். அது எந்த லைஃப்பில் நான் கண்டேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க காதல் இப்போ பின்னு நிறைய வேலைகள் நிறைய விஷயங்களை காதலிச்சு தான் காதல் என்ன நல்லா இருக்க முடியும். இப்போ நான் கேட்குறேன் என்னன்னா வந்து உங்களோட மனைவியும் வந்து இந்த நிகழ்ச்சி பார்ப்பா, இப்போ உங்களுக்கு மனைவியில் இருக்க காதல் கூடுவா இல்லை உங்களோட பிள்ளையில இருக்க காதல் கூடுவா? அதான சொல்கிறேன், எனக்கு அவங்கள இருக்கிற காதல் மாறையில் அவங்க சம்டைம் கேள்வி கேட்பாங்க. இப்போ நீ இப்போ பழைய மாதிரி லவ் பண்ணுறீங்கன்னா அவங்கள இருக்கிற காதல் வித்தியாசம். அவங்களுக்கு புறம் அவங்களால எனக்கு பிறந்த பிள்ளையில ஒரு காதல் வரும். அது வந்து என்ன சொல்கிறது, அது என்னை விட அவாக்கு கூட இருக்கும். சில டைம் அவங்க காட்டிக்கொள்ள மாட்டாங்க. சில டைம் எந்த வேலை இதனால நான் அவங்களோட டைம் வந்து செலவழிக்கலாது. அப்போ அவங்கள வந்து புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சு கொண்டா அப்படியே சக்ஸஸாக இன்னும் எக்ஸைட்டாக போய்கொண்டே இருக்கலாம். அது நான் இன்னும் வந்து எந்த காதல் வந்து இன்னும் மாறுபடலாம். இப்போ ஒரு சொந்த வீடு வேணுமெண்டு வீட்டை காதலிப்பேன், சொந்த வாகனம் வேணுமெண்டு அந்த வாகனத்துக்கான ஆசையை தான் காதலிக்கிறோம். அப்படியே நீ கொண்டு போய்க்குள்ள இனி ஃப்யூச்சரில் ஒரு பெரிய இது அடையணுமெண்டா அதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து காதலிக்கணும். அப்போ அந்த எங்கள்கிட்ட காதல் வந்து கடைசி வரை இருந்தால் தான் என்னோட லைஃப் வந்து உண்மையாக போய்கொண்டு இருக்கும். அதுதான் நார்மலாக நான் சொல்கிறேன். ஓகே, நன்றி. இந்த உலகம் உள்ளவரை காதல் என்பது இருக்கும். காதல் என்றுமே மாறுவதில்லை. காதலிப்பது தான் காதலை மாற்றுகின்றார்கள். காதலிப்பையும் ஒன்று தான். அனைவரும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் காதலித்தலாக இருப்போம், காதலிக்கப்பட்டவராக இருப்போம். காதல் எப்போவுமே ஒன்று தான். நம்மை சூழ உள்ளது, நம்முடன் உள்ளதுதான் காதல், உண்மையாக உள்ளதுதான் காதல். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கிறது நம்புகிறேன். இன்னும் ஒரு வழிபோக்கங்களை உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடுகிறது உங்கள் வழிபோக்கம் ஜெயமன். நன்றி, வணக்கம்.